friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா already. இந்த already எங்க யூஸ் பண்ணுவோம்? இப்போ வந்து நான் ஏற்கனவே லஞ்ச் சாப்பிட்டுட்டேன். நான் ஏற்கனவே இத சாப்பிட்டிருக்கேன். நான் ஏற்கனவே அவனை பார்த்திருக்கேன். ஆல்ரெடி நான் அவனை பார்த்திருக்கேன். அடுத்து நான் ஆல்ரெடி இங்க வந்திருக்கேன். ஆல்ரெடி என் அப்பா கிளம்பிட்டாருங்கட்டு. இந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஆல்ரெடி எனக்கு அவனை தெரியும். இப்படி எல்லாம் சொல்ற இடத்துலதான் நம்ம இந்த ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே. சரியா? இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஆல்ரெடி வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். சரியா? மேக்ஸிமம் எங்க? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? சப்ஜெக்ட் இருக்கும். அடுத்து have இல்லனா has. அது சப்ஜெக்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். சப்ஜெக்ட் I you we they. சப்ஜெக்ட் I you we they. அடுத்து plural noun வரும்போது நம்ம have யூஸ் பண்ணுவோம். ஓகே, சப்ஜெக்ட் he she it. அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? has யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதான் இந்த சப்ஜெக்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். அடுத்து ஆல்ரெடி வரும். சரியா? இந்த have hasக்கு அடுத்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து தான் verb. அந்த மெயின் வெர்புக்கு முன்னாடி இந்த ஆல்ரெடி வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப verb வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா V3 ஃபார்ம்ல இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து ரிமைனிங் இருக்கு verbs. சரியா? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் ஏற்கனவே மதிய உணவு சாப்பிட்டுட்டேன். நான் ஏற்கனவே லஞ்ச் சாப்பிட்டுட்டேன் அப்படி சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றது? இங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் I. அடுத்து என்ன வரணும்? I வந்தாலே இங்க வந்து have தான் வரும் தானே? have. அதுக்கு அடுத்து ஹாவுக்கு அடுத்து ஆல்ரெடி வரும். ஆல்ரெடி. ஓகே, அடுத்து என்ன வரும்? மதிய உணவு சாப்பிட்டுட்டேன். அடுத்து verb வரும். சாப்பிடக்கூடிய செயல். சாப்பிட்டதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. அதோட பாஸ்ட் ate. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 ஃபார்ம் என்னது? eaten. eat, ate, eaten. சரியா? இங்க என்ன வரணும்? eaten. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? மதிய உணவு லஞ்ச். ஓகே, அப்போ நான் ஏற்கனவே மதிய உணவு சாப்பிட்டுட்டேன். இது எப்படி சொல்றது? I have already eaten lunch. I have already eaten lunch. ஓகே, அடுத்து நான் இத ஏற்கனவே சாப்பிட்டிருக்கேன். இது எப்படி சொல்றது? நான் ஏற்கனவே இத சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. அத பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். சாப்பிட்டு இருக்கிற, பார்த்து இருக்கிற, வந்து இருக்கிற, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதுவும் நம்ம இதே போல இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்றது. சரியா? அப்போ இது என்னது? நான் இத ஏற்கனவே சாப்பிட்டிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I. அடுத்து என்ன வரணும்? I வந்தாச்சு. அடுத்து have தான் வரும். அதுக்கு அடுத்து ஏற்கனவே ஆல்ரெடி. அடுத்து என்ன? verb சாப்பிட்டிருக்க. இதேதான் eaten. அடுத்து இதை. இதைனா this. ஓகே, அப்ப நான் இதா ஏற்கனவே சாப்பிட்டிருக்க அப்படின்னா I have already eaten this. I have already eaten this. ஓகே, அடுத்து நான் ஏற்கனவே அவரிடம் சொல்லிட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் ஏற்கனவே அவர்கிட்ட என்னது சொல்லிட்டேன். இது எப்படி சொல்றது? பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் I. அடுத்து ஏற்கனவே அவரிடம் சொல்லிட்டேன் have வரும். சரியா? அடுத்து ஏற்கனவே ஆல்ரெடி. அடுத்து என்ன வரணும்? verb. அவரிடம் சொல்லிட்டேன். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. அதோட பாஸ்ட் told. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? told தான். verb V3 ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து அவரிடம் him. ஓகே, ஒரு ஆணை மென்ஷன் பண்ணும்போது him. ஒரு பொண்ணை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அவளிடம் அப்படின்னா her. ஓகே, இதே ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா அந்த நேம் இல்ல அப்படியே எழுதினா போதும்.
அப்போ நான் ஏற்கனவே அவரிடம் சொல்லிட்டேன் அப்படின்னா I have already told him. I have already told him. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அனு ஏற்கனவே என்கிட்ட உண்மையை சொல்லிட்டா. நம்ம சொல்லுவோம்ல, அனு வந்து ஏற்கனவே என்கிட்ட உண்மையை சொல்லிட்டா. இதை எப்படி சொல்றது பாருங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன? அனு. அனு வந்துச்சு. இங்க have வருமா has வருமா? இது வந்து சிங்குலர் நவுன், ஒருத்தங்கள நம்ம மென்ஷன் பண்றோம் தானே. அப்ப இங்க என்ன வரும்? has தான் வரும். அனு has. அடுத்து ஏற்கனவே ஆல்ரெடி. அடுத்து என்ன வரும்? verb வரும். என்கிட்ட உண்மைய சொல்லிட்டா, சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. அதோட past told. told P3 ஃபார்ம் என்னது? told தான். ஓகே, அடுத்து என்கிட்ட சொல்லிட்டா. toldக்கு அடுத்து அந்த ஆப்ஜெக்ட் எழுதணும். told me. ஓகே, அடுத்து உண்மையை the truth. ஓகே, அப்போ அனு ஏற்கனவே என்கிட்ட உண்மையை சொல்லிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? அனு has already told me the truth. ஓகே, அனு has already told me the truth. ஓகே, அடுத்து அப்பா ஏற்கனவே இங்கிருந்து கிளம்பிட்டாரு. அப்பா ஏற்கனவே இங்கிருந்து கிளம்பிட்டாரு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. அப்பா dad. dad. dad வந்தாச்சு. இங்க என்ன வரணும்? has தான் வரும். ஓகே, சிங்குலர் நவுன். அடுத்து ஏற்கனவே ஆல்ரெடி. அடுத்து verb. verb என்னங்க? இங்கிருந்து கிளம்பிட்டாரு. கிளம்புறதுக்கு இங்கிலீஷ்ல leave. அதோட past left. past participle left. ஓகே, இங்க verb V3 ஃபார்ம். அடுத்து இங்கிருந்து, அந்த இருந்து அதுக்கு from போடணும். from இங்கே அப்படின்னா here. from here அப்படின்னா இங்கிருந்து. ஓகே, அப்போ அப்பா ஏற்கனவே இங்கிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Dad has already left from here. Dad has already left from here. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் ஏற்கனவே இந்த ஆல்ரெடி எழுதி முடிச்சிட்டேன். இது எப்படி சொல்றது பாருங்க. நான் சப்ஜெக்ட் I. அடுத்து என்ன வரணும்? have. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஆல்ரெடி. அடுத்து என்ன? எழுதி முடிச்சிட்டேன் verb. ஓகே, எழுதுறதும் verb தான், முடிக்கிறது. அப்ப லாஸ்ட் ஒன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கணும். முடிக்கிறதுக்கு finish. அதோட past finished. past participle finished. ஓகே, verb V3 ஃபார்ம்ல இருக்கும். அப்ப நம்ம என்ன முடிக்கிறோமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அடுத்த verb வந்து நம்ம என்ன ing ஃபார்ம்ல எழுதுவோம். gerund. எழுதி, எழுதுறதுக்கு write. கூட ing சேர்த்து பேசுவோம் தானே, writing. அப்போ நான் ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டேன். இது எப்படி சொல்லலாம்? I have already finished writing. I have already finished writing. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் ஏற்கனவே அவனை ஒரு தடவை பார்த்திருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் ஏற்கனவே அவனை ஒரு தடவை பார்த்திருக்கேன். இங்க பாருங்க, ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம் ஆனா பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசிருக்கோம். பார்த்திருக்கேன். இது இங்க பாருங்க, அவன் என்ன ஏற்கனவே பார்த்துட்டான். இது முடிச்சு போன விஷயம். அப்போ அந்த ஏற்கனவே அவன் பார்த்துட்டான், ஏற்கனவே நான் அவனை பார்த்திருக்கேன், இந்த மாதிரி சொல்லும் போதும் நம்ம என்னது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம பேசுவோம். சரியா? அப்போ நான் ஏற்கனவே அவனை ஒரு தடவை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் I. I அடுத்து have வரும். அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஆல்ரெடி, ஏற்கனவே. அடுத்து என்ன? verb. அவனை ஒரு தடவை பார்த்திருக்கான். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. அதோட past saw. past participle seen. ஓகே, see. verb V3 ஃபார்ம்ல இருக்கும். அவனை, அவனைன்னு சொல்லும்போது him. ஓகே, ஒரு ஆணை மென்ஷன் பண்றது. ஒரு தடவை once. ஓகே, அப்ப நான் ஏற்கனவே அவனை ஒரு தடவை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? I have already seen him once. I have already seen him once. Okay? அடுத்து அவன் என்ன ஏற்கனவே பார்த்துட்டான். அவன் என்னை ஏற்கனவே பார்த்துட்டான்.
இதே சேம் தான். எப்படி? அவன் சப்ஜெக்ட் என்ன? he வந்தனால இங்க என்ன வரும்? has வரும். அதுக்கு அடுத்து ஏற்கனவே already. அடுத்து என்ன வரணும்? verb பார்க்கக்கூடிய செயல். இதேதான் see. அடுத்து என்னைன்னு சொல்லும்போது me. ஓகே, இதுக்கு சேம் இதுதான். இங்க என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? அவனை him ஒரு தடவை once. இங்க என்னது? என்னை me. ஓகே, அப்ப அவன் என்ன ஏற்கனவே பார்த்துட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? he has already seen him. he has already seen him. ஓகே, அடுத்து அவனை நீ ஏற்கனவே பார்த்திருக்கியா? இது क्वेश्चन கேக்குறோம் தானே. அவனை நீ ஏற்கனவே பார்த்திருக்கியா? இதை எப்படி கேட்கலாம்? இங்க நம்ம சாதா ஸ்டேட்மெண்ட்க்கு எப்படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்து have போட்டோம் தானே. ஆனா இங்க क्वेश्चन கேக்குற இடத்துல என்ன ஆகும்னா இந்த have has இருக்குல்ல, இத நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும், சப்ஜெக்ட் செகண்ட் கொண்டு வரணும். அப்போ அவனை நீ ஏற்கனவே பார்த்திருக்கியா அப்படின்னு क्वेश्चन கேட்கும்போது இங்க என்ன வரணும்? சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன? நீ. அவனை நீ ஏற்கனவே பார்த்திருக்கியா? அப்ப நீனா யூ வந்திருக்கனால இங்க என்ன வரணும்? have வரும். ஓகே, have you. அடுத்து என்ன வரணும்? ஏற்கனவே தானே, already. அடுத்து என்ன வரணும்? verb பார்த்திருக்கியா, பார்க்கக்கூடிய செயல். அதேதான் see. யார? அவனைன்னு சொல்லும்போது him. ஓகே, அப்ப அவனை நீ ஏற்கனவே பார்த்திருக்கியா அப்படின்னா have you already seen him? have you already seen him? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் ஏற்கனவே என்னது குழப்பத்துல இருக்கேன், நீ கூட கொஞ்சம் என்ன குழப்பாத அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிறேன். இது என்னன்னா தன்னுடைய நிலையை சொல்றோம். நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு தன்னுடைய நிலையை சொல்றது. அப்ப தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? be verb யூஸ் பண்ணி தான் பேசுவோம். அங்க நம்ம have has யூஸ் பண்ண மாட்டோம். be verb am, is, are, was, were, will be இதுதான் be verb. அதுல குழப்பத்தில் இருக்கிறேன்னா present மெயின் பண்ணி நம்ம பேசுவோம். சோ நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் நான் வந்திருக்கனால இங்க am யூஸ் பண்ணுவோம் present. சரி, அப்போ I am. அடுத்து என்ன வரணும்? ஏற்கனவே already. am already என்னது? குழப்பம், confused. ஓகே, இது adjective. இந்த சப்ஜெக்ட பற்றி கூடுதல் தகவலை தருது. அப்போ நான் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னா I am already confused. I am already confused. அடுத்து எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். அம்மாவுக்கு ஏற்கனவே கவினை தெரியும் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒன்னு தெரியும், இல்ல எனக்கு அது வேணும், எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி சொல்லும் போது அதை சிம்பிள் பிரசன்ட் நம்ம சொல்லலாம். சரியா? அப்ப இத நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசணும்னு கிடையாது, சிம்பிள் பிரசன்ட் இத சொல்லிக்கலாம். அப்ப எப்படி? ஃபர்ஸ்ட் எனக்கு சப்ஜெக்ட் I, சிம்பிள் பிரசன்ட் படி I. அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் பிரசன்ட் படி சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து verb வரும். ஆனா அந்த வெர்புக்கு முன்னாடி ஏற்கனவே ஆல்ரெடி போட்டுறணும். ஓகே, ஆல்ரெடி இங்க verb என்னது? தெரியும், நோ. அப்போ I already know அப்படின்னா எனக்கு ஏற்கனவே தெரியும். I already know. ஓகே, அடுத்து அம்மாவுக்கு ஏற்கனவே கவினை தெரியும். அம்மாவுக்கு ஏற்கனவே கவினை தெரியும். இது எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் என்ன? அம்மாவுக்கு, அம்மா. அப்போ மாம். சப்ஜெக்ட் என்னது? மாம். அடுத்து என்ன வரணும்? இந்த verb எழுதுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே, ஆல்ரெடி. ஓகே, ஆல்ரெடி. அடுத்து என்ன வரும்? verb தெரியும். தெரியும்னா நோ. இங்க பாருங்க, சப்ஜெக்ட் சிங்குலர் நவுனா இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட் he, she, it வந்தா வரக்கூடிய verb கூட s o es i s சேர்ப்போம். இல்ல s மட்டும் சேர்த்தா போதும். லாஸ்ட் w ல முடியுது, சோ s மட்டும் சேர்த்தா போதும்.
அடுத்து யாரு தெரியும்? கவினை அல்ல கவின். ஓகே, அப்ப அம்மாவுக்கு ஏற்கனவே கவினை தெரியும். இது எப்படி சொல்லலாம்? Mom already knows Kavin. Mom already knows Kavin. ஓகே, இல்ல மதர் கூட போட்டுக்கலாம். அடுத்து நான் ஏற்கனவே இந்த படம் பார்த்திருக்கேன். நான் ஏற்கனவே இந்த படம் என்னது? பார்த்திருக்கேன். அப்ப இது எப்படி சொல்லலாம்? பார்த்திருக்க, பார்த்திருக்க, பார்த்துட்ட, இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது ஏற்கனவே இத பார்த்துட்ட, பார்த்திருக்க அப்படின்னு சொல்லும்போது இத வந்து present perfect tense படி நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து ஐ வந்தாச்சு, have வரும். ஓகே, அடுத்து என்ன வரணும்? ஆல்ரெடி ஏற்கனவே. அடுத்து verb. verb எது? இந்த படத்தை பற்றி நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அங்க வாட்ச் கூட ed சேர்த்து பேசணும். அதுதான் V3. ஓகே, இதுதான் V3 watched. அடுத்து என்ன? இந்த படம் this movie. ஓகே, அப்ப நான் ஏற்கனவே இந்த படம் பார்த்திருக்கேன் அப்படின்னா I have already watched this movie. I have already watched this movie. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. என்கிட்ட ஏற்கனவே ஒண்ணு இருக்கு. இது எப்படி சொல்லலாம்? என்கிட்ட ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. என்கிட்ட சப்ஜெக்ட் ஐ. அடுத்து இன்னொன்னு பார்க்கணும். ஏற்கனவே ஒண்ணு இருக்கு, நான் வச்சிருக்கேன், என்கிட்ட உள்ளது அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? have இல்லனா has. இதுதான் இங்க வந்து verb வரும். சரியா? have இல்லனா has. என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நான் வச்சிருக்கேன், இந்த அர்த்தத்துக்கு வரதா have இல்லனா has. இதுதான் இங்க verb. சரியா? அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த ஏற்கனவே இது வந்து என்னது? verb-க்கு முன்னாடி வரும்னு பார்த்திருக்கோம். அப்ப இங்க என்ன? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஐக்கு அடுத்து நம்ம முன்னாடி எல்லாம் என்ன போடுவோம்? have. I have. என்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? I have one. ஓகே, ஒண்ணு இருக்கு. I have one. ஆனா என்கிட்ட ஏற்கனவே ஒண்ணு இருக்கு, சோ வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் தானே. இப்ப யாராவது உங்ககிட்ட ஏதாவது வேணுமான்னு கேட்கும் போது இது ஏற்கனவே என்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே, அதுக்குதான். அப்போ இங்க என்ன? ஹாவ்க்கு முன்னாடி ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, மெயின் வெர்புக்கு முன்னாடி தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பார்க்கும்போது அந்த have hasங்கிறது ஒரு ஹெல்பிங் வெர்பா இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு மெயின் வெர்ப் வரும். அந்த மெயின் வெர்புக்கு முன்னாடி இந்த ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க மெயின் வெர்பா வரது இந்த have தான். ஓகே, என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற இடத்துல அங்க என்ன வரணும்? have இல்லனா has, சப்ஜெக்ட பொறுத்து. சரியா? அப்போ அந்த வெர்புக்கு முன்னாடி ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம். I already have one. இல்லைன்னு சொன்னா இப்படியும் சொல்லலாம். I have one already. இந்த already லாஸ்ட் போடலாம். பாருங்க, I இந்த already லாஸ்ட் போடுறோம். I have one already. இப்படியும் போடலாம். I have one already இல்லனா I already have one. ஓகே, அடுத்து என்கிட்ட ஏற்கனவே மொபைல் இருக்கு, சோ புதிய மொபைல் எனக்கு வேண்டாம். இது எப்படி சொல்லலாம்? என்கிட்ட ஏற்கனவே மொபைல் இருக்கு. இது எப்படி சொல்றது? என்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப என்ன? என்கிட்ட சப்ஜெக்ட் ஆயி ஐக்கு அடுத்து அந்த have வரும்ல. என்கிட்ட இருக்கு, ஒண்ணு இருக்கு, நான் வச்சிருக்கேன்னு சொல்ற அர்த்தத்துக்கு மெயின் verb have. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஆல்ரெடி. இந்த ஆல்ரெடி நீங்க சென்டென்ஸ்க்கு லாஸ்ட் போட்டாலும் ஒண்ணும் இல்ல. சரியா? I already have. அடுத்து என்ன வரணும்? மொபைல். A mobile. ஓகே, அப்ப என்கிட்ட ஏற்கனவே மொபைல் இருக்கு அப்படின்னா I already have a mobile. I already have a mobile. ஓகே, அடுத்து நான் ஏற்கனவே அவனை எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் ஏற்கனவே அவனை எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன், ஆனா அவனை காணல. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நான் சப்ஜெக்ட் ஐ. இது வந்து என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி சொல்லுவோம். சப்ஜெக்ட் ஐ, ஐக்கு அடுத்து have, அடுத்து already,
அடுத்து என்ன வரணும் verb அவனை எல்லா இடத்திலும் தேடிட்டேன் அப்போ looked for அதோட past participle என்னது looked for ஓகே அடுத்து என்ன அவனை தானே எல்லா இடத்திலும் தேடிட்டோம் அவனை him அடுத்து எல்லா இடத்திலும் அப்படின்னு சொல்றதுக்கு everywhere ஓகே everywhere அப்ப நான் ஏற்கனவே அவனை எல்லா இடத்திலும் தேடிட்டேன் அப்படின்னா I have already looked for him everywhere I have already looked for him everywhere okay அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ட்ரெயின் ஏற்கனவே கிளம்பி விட்டது இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்வொர்க் சரியா ட்ரெயின் ஏற்கனவே கிளம்பி விட்டது ஓகே ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க